இன்றைக்கி இந்த சுரக்காய் வச்சு ஒரு தாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷு இந்த குடமிளகாயும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தால் செய்கிறதுக்கு ஒரு 100 பருப்பை நான் முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதோட பொடிசாக கட் பண்ண சுரைக்காய், ஒரு 4 பக்கம் வேக வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ வேக வைக்கணும். வெந்தோடனே பார்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டேன். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சா போதும். வெந்தோடனே பார்க்கலாம். குடமிளகாய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி, ஒரு 3 மிளகாய். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணணும். வறுத்துட்டு பார்க்கலாம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டு அதோட மிளகாயை போட்டுக்கலாம். பொடிசாக மிளகாயை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வேகட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இல்லை அந்த எண்ணெயில் இது வெந்துடும். சிம்மிலே வச்சு தான் வதக்கணும். இது முக்கால்வாசி வெந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடும். போதும். மிளகாய் நல்லா வெந்துட்டு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டுக்கணும். மிளகாய் வெந்தோன்னா கம்மியாக இருக்கு. பொரியல் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் நல்லா மசாலா நல்லா கிளறி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். குடமிளகாய் இவ்வளோ நல்லா வெந்துருக்கு. தாலுக்கு பருப்பும் சுரக்காயும் நல்லா வெந்துட்டு இதை கடையக்கூடாது. பச்சை மிளகாய் மட்டும் நான் காரத்துக்காக நசுக்கி விட்ருக்கேன். மற்றபடி இது அப்படியே தான் இருக்கணும். இது கடையக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு அந்த வேக வச்ச தால் அதில் ஊற்றிடலாம்.
தண்ணி ஊற்றிட்டு இந்த தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்ச தேங்காய் ஜீரகம் அதில் ஊற்றிடும். ஜார் கழுவி தண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காரமாக இருக்காதுன்னா காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் பருப்போடு வேக வைக்கும்போது இன்னும் ஒரு 3-4 மிளகாய் சேர்த்து போட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கிங்க. நல்லா இன்னும் கொதிக்கணும். தால் ரெடி ஆகிட்டு இதில் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கூட சாதத்தோட நான் சுரைக்காய் போட்டு தால் இந்த குடமிளகாய் பொரியலோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தால் வந்துட்டு இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.